ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா ரவை கொழுக்கட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சுங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ அவளும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு போல் வெல்லம் எடுத்துருக்குறாங்க. வெல்லத்து கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு பவுலில் இப்போ அரைச்சதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட்டி கட்டியே ஏதாவது இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக நான் ஒரு 4 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கோங்களா, அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பசைஞ்சிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கையில் எடுத்ததை நம்மளுக்கு பிடிக்க வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சம்பா ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.